ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்சஸ் இன் டெய்லி லைஃப். இவ்வளோ நாள் நம்ம நிறைய டென்சஸை பற்றி பார்த்துருக்குறோம். எந்தெந்த சூழ்நிலையில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷனில் டென்ஸை எந்த மாதிரி நம்ம பேசலாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்களேன், ஷெட்யூல்ஸ் அண்ட் டைம் டேபிள்ஸ். அதாவது நம்மளுக்கு நிறைய கால நேர அட்டவணை இருக்கும், டைம் டேபிள் இருக்கும், ட்ரெயின் ஷெட்யூல் இருக்கும், ஃப்ளைட் ஷெட்யூல் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம டைம் டேபிள் பண்ணி வச்சுருந்துருப்போம். இதையெல்லாம் நம்ம எந்த டென்ஸை பயன்படுத்தி பேசலாம், எப்படி பேசலாம் தப்பு இல்லாமல் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் அண்ட் டைம் டேபிள்ஸை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்களேன், நாளை காலை 10 மணிக்கு வானூர்தி வந்து சேரும். நாளை காலையில் 10 மணிக்கு அந்த ஃப்ளைட் வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது நாளை காலையில் தான் நடக்க போகுது, நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றதுக்காக இதை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இதை நல்லா பிளான் பண்ணி இதை ஷெட்யூல் பண்ணி டைம் டேபிள் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்ச விஷயம் எதிர்காலத்தில் எப்போ நடக்க போகிறதா இருந்தாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் பேசணும். பாருங்கள், இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தோம்னா, the plane arrives at 10 a.m. tomorrow. The plane arrives at 10 a.m. tomorrow. இங்கே arrive அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம எஸ்ஸை சேர்த்து அரைவ்ஸ்ன்னு சொன்னோன்னு பார்த்தோன்னா, the plane அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், 3ஆம் இடத்துல இருக்குது இல்லையா, முன்னிலையில் இருக்குது. அதனால் நம்ம அரைவ் அப்படின்ற வேர்பு கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துக்கிட்டு அரைவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நடக்க போவதாக திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த வேர்ப் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும். 2வது சென்டென்ஸ் பாருங்களேன், சென்னைக்கு கடைசி ட்ரெயின் இரவு 9 மணிக்கு புறப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் நம்ம பார்க்குறோம், அங்கே போய் கேட்குறோம், ட்ரெயின் இந்த இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, ஷெட்யூலெல்லாம். அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறோம், சென்னைக்கு லாஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு கேட்குறோம். எப்படி அது இங்கிலீஷில் சொல்லலாம்? The last train to Chennai leaves at 9 p.m. The last train to Chennai leaves at 9 p.m. இங்கே நம்ம லீவ் அப்படின்ற வேர்பு புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அது கூட எஸ்ஸை சேர்த்துருக்குறோம். ஏன்னா இந்த லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால் லீவ் அப்படின்ற வேர்பு கூட ஒரு எஸ்ஸை சேர்த்து நம்ம லீவ்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். த லாஸ்ட் ட்ரெயின் லீவ்ஸ் டு சென்னை அட் 9 p.m. அப்படின்னா சென்னைக்கு கடைசி ரயில் இரவு 9 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவரது தந்தை 2 ஆண்டுகளில் ஓய்வு பெறுகிறார். இன்னும் 2 வருஷத்தில் அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. இது ஏற்கனவே பிளான் பண்ணது இல்லையா, கால அட்டவணைப்படி அவங்க அப்பா 2 வருஷத்தில் ஓய்வு பெற போகிறார். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? His father retires in 2 years. Retire அப்படின்றது தான் இதில் வேர்பு. His father அப்படின்ற ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் ஒரு எஸ்ஸை சேர்த்து ரிட்டையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். His father retires in 2 years அப்படின்னா அவரது தந்தை 2 ஆண்டுகளில் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்களேன், உங்கள் விமானம் எத்தனை மணிக்கு, உங்கள் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு, உங்கள் பஸ் எத்தனை மணிக்கு கேட்போம்ல. டைம் டேபிளில் நம்ம கேட்குறோம், டைம் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு கேட்குறோம். இதே எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டைம் இஸ் யுவர் ஃப்ளைட்? வாட் டைம் இஸ் யுவர் ஃப்ளைட்? இந்த ஃப்ளைட்டுக்கு பதில் நம்ம ட்ரெயின்னு போட்டுக்கலாம். வாட் டைம் இஸ் யுவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். வாட் டைம் இஸ் யுவர் பஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் டைம் இஸ் யுவர் கிளாஸ்? உன்னுடைய கிளாஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, 10 நிமிடத்தில் விமானம் புறப்படுகிறது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வாட் டைம் இஸ் யுவர் ஃப்ளைட்டுன்னு, அதுக்கு பதில் 10 நிமிடத்தில் விமானம் புறப்படுகிறது. The flight leaves in 10 minutes. The flight leaves in 10 minutesனா 10 நிமிடத்தில் விமானம் புறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அடுத்த வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஒரு ஆங்கில தேர்வு உள்ளது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் டீச்சராக இருந்தால். நெக்ஸ்ட் ஃப்ரைடே மதியம் 2 மணிக்கு இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம டைம் டேபிள் போட்டு வச்சிட்டோம். அதே எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? நெக்ஸ்ட் ஃப்ரைடே at 2 p.m. there is an English test. நெக்ஸ்ட் ஃப்ரைடே at 2 p.m. there is an English test. இஸ் அப்படின்ற வேர்பைங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது, இன்று இரவு 7 மணிக்கு உணவகம் திறக்கப்படும். இந்த ஹோட்டல் இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு திறக்கப்படும். எப்படி சொல்லலாம்? The restaurant opens at 7 p.m. tonight. Tonight அப்படின்னா இன்று இரவு. Opens அப்படின்றது வேர்பு, ஓப்பன் அப்படின்றது வேர்பு, ரெஸ்டாரண்ட் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் அது கூட ஒரு எஸ்ஸை போட்டுக்கிட்டோம். The restaurant opens at 7 p.m. tonight அப்படின்னாக்கா இன்று இரவு 7 மணிக்கு உணவகம் திறக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். கடைசி சென்டென்ஸ் பாருங்களேன், ராணிக்கு நாளை காலை யோகா வகுப்பு உள்ளது.
இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாளைக்கு தான் யோகா கிளாஸ் இருக்குது, டைம் டேபிள் படி. எப்படி சொல்லலாம்? ராணி ஹேஸ் a yoga class tomorrow morning. ராணி ஹேஸ் a yoga class tomorrow morning. ராணிக்கு நாளை காலை யோகா வகுப்பு உள்ளது. இந்த மாதிரி ஏதாவது டைம் டேபிள் போடப்பட்ட நிகழ்வுகளை, ஷெட்யூல் படுத்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா எந்த டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க? மறக்கக்கூடாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது நாளைக்கு தானே நடக்க போகுது, அடுத்த ஃப்ரைடே தானே நடக்க போகுது, அடுத்த வாரம் தானே நடக்க போகுது, 2 வருஷம் கழிச்சு தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் டேபிள் போடப்பட்ட நிகழ்வுகளை பேசுகிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கால அட்டவணை, நேர அட்டவணை, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி தான் பேசணும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இனிமேல் நீங்கள் டைம் டேபிள் போடப்பட்ட நிகழ்வுகளை பற்றி பேசணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணி பேசுகிறோமா அப்படின்றத கவனத்தில் வச்சு தப்பு இல்லாமல் பேசுங்க. இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.